கஸ்டமர் வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் ஃபுட்பால் வந்து நம்ம கேக் மேலே வைக்கணும், ஆனால் அது உருண்டு ஓடாத மாதிரி ஐசிங் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே எக்ஸாக்டாக வந்து பாட்டமில் இருக்கிறது வந்து வெனிலா ஃப்ளேவர் எக்லெஸ்லையும், டாப்பில் வந்து சேம் எக்லெஸில் வந்து ப்ளூபெரி ஃப்ளேவர்லையும் பண்ணியிருக்கேன். இடையில வந்து நம்ம ஸ்பேசர் வச்சு பண்ணணும். அந்த ஸ்பேசர்லையும் ஆட் பண்ணியிருக்க ஃபாக்ஸ் பால்ஸ் எல்லாமே ஒயிட் அண்ட் பிளாக் காம்போல் வந்து பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கிளிட்டரியான எஃபர்ட் கொடுக்கறதுக்கு லைட்டிங் ஒர்க்ஸும் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே வந்து பால் வச்சு நல்லா சூப்பராக வந்து ஸ்டாக் பண்ணிட்டேன். சுற்றியுமே வந்து கிராஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு கேட்க நம்மளோட பிளேஸ்லேயே வந்து ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வெனியூக்கு வந்து கிளம்பிட்டோம். அங்கே போனதுக்கு அப்புறம் பாப்பாவோட நேம் சில டாப்பர் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா என் லுக் வந்து இப்படி தான் இருந்தது. கஸ்டமரும் அவங்களுடைய பேக்ரவுண்ட் செட்டப் எப்படி பண்ணியிருந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேக்கும் செம்மையா மேட்ச் ஆயிருந்துச்சு. கொஞ்ச நேரம் கெஸ்ட் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து அண்ணா நகர்ல உள்ள அக்ஷயம்ல தான் வந்து வெனியூவும் இருந்தது. சரி கீழே போயிட்டு ஒரு டீ ஸ்ட்ராங்கா குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி டீ குடிக்க தான் போனோம். ஆனா எனக்கு வந்து ஒரு தோசை சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. அப்புறம் மேலே போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு அப்புறம் ஸ்டேஜில் கொண்டு போய் கேக் எடுத்து வச்சாச்சு. என் லுக் வந்து ஸ்டேஜுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நல்லா இருந்து செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் சூப்பரா முடிஞ்சிச்சு. அப்புறம் நம்மளோட ஸ்பேசர் ஒர்க்லாம் ரிட்டன் எடுத்துட்டு கஸ்டமருக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த கேக் லுக் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டேக் கேர். பாய்.